பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்திலிருந்து 22 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கும். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாயிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விழித்திருக்கும் நேரம் அதிகமாகி உறங்கும் நேரம் குறைந்து கொண்டே வரும். அந்த உறக்க வியாதிகள் காரணமாக இருதய பாதிப்புகள் வருகிறது என்பதை விஞ்ஞானம் தற்போது சொல்கிறது. அதிகமாக குரட்டை விட்டு கொண்டு உறங்குபவர்கள் அந்த குரட்டையினால் அவர்களுடைய மூச்சே கொஞ்சம் பாதிக்கும். டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையினுடைய இயக்குனர், இருதயத்துறை பேராசிரியர் ஆகிய என்னுடைய பணிவான வணக்கம். இருதயத்திற்கும் தூக்கத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு எப்போவாது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்குது. பொதுவாக உறக்கம் என்பது இயற்கையினால் நமக்கு தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஒரு மனிதன் 24 மணி நேரத்தில் அவனுடைய வயதை பொறுத்து எத்தனை மணி நேரம் உறங்க வேண்டும் என்பதில் ஒரு கணக்கு இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் ஒரு பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்திலிருந்து 22 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கும். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாயிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விழித்திருக்கும் நேரம் அதிகமாகி உறங்கும் நேரம் குறைந்து கொண்டே வரும். பொதுவாக வளர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு குறைந்தபட்சம் 6லிருந்து 8 மணி நேரம் உறக்கம் வேண்டும் என்கிறது விஞ்ஞானம். அந்த உறக்கத்திற்கும் இருதயத்திற்கும் அப்படி என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பலவிதமான உறக்க பிரச்சனைகளால், உறக்கத்தினுடைய நோய்கள்னு கூட சொல்லலாம், அந்த உறக்க வியாதிகள் காரணமாக இருதய பாதிப்புகள் வருகிறது என்பதை விஞ்ஞானம் தற்போது சொல்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் அதிகமாக அடிக்கடி நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. ஆங்கிலத்தில் அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா தடைபடுகின்ற, ஸ்லீப் தூக்கம், தடைபடுகின்ற தூக்கம். எதனால்? அந்த மூச்சு திணறல் வருவதன் காரணமாக. அப்பொழுது தடை காரணமாக தூக்கத்தில் வரக்கூடிய மூச்சு திணறல் அப்படிங்கிறதே ஒரு வியாதி. இந்த வியாதி தற்போது நவீன சமுதாயத்தில் அது வயதானவர்களாக இருக்கட்டும், இளையவர்களாக இருக்கட்டும், பொதுவாக அதிகமாக காணப்படுகிறது. அது பொதுவாக என்ன அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னா, முக்கியமான ஒன்று என்னென்னா, பொதுவாக நாங்கள் பார்க்குறது அதிகமாக குரட்டை விட்டு கொண்டு உறங்குபவர்கள் அந்த குரட்டையினால் அவர்களுடைய மூச்சே கொஞ்சம் பாதிக்கும். அதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்படின்னு அந்த உறக்கத்திலே ஒரு மூச்சு திணறல் மாதிரி மூச்சு நிற்கிற மாதிரி ஆகி மறுபடியும் மூச்சு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது உறங்கும் பொழுது அதிக குரட்டையுடன் மூச்சு திணறல் இருக்கின்ற பலருக்கு இதன் காரணமாக இருதய பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். பொதுவாக நாங்கள் இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 1 மது அதிகம் அருந்துபவர்கள், 2 உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள், 3 இந்த கழுத்து பகுதியானது கொஞ்சம் அந்த நீளம் இல்லாமல் குறைந்து இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கின்ற சிலரும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பவர்கள் மற்றும் உடல் உழைப்பே அதிகம் இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாமும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் கூட ஒரு உற்சாகமின்றி ஒரு தூக்க உணர்வோடையே இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்க தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் இதன் காரணமாக அவர்களுக்கு இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, துடிப்பு பிரச்சனைகள் வரலாம். அதனால் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அதற்குரிய மருத்துவர்களை நீங்கள் சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய அந்த கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையை பெற வேண்டும்.